பைபிளை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா, பைபிள் வாசிக்கிறவர்கள் நல்லா கவனிச்சீங்கன்னாக்கா, ஆண்டவரோட பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான இடம் வச்சிருக்கிறாரு. ஆமென். பரலோகத்தை தவிர்த்து, நரகத்தை தவிர்த்து இந்த பூமியில ஆண்டவர் ஒரு முக்கியமான இடத்தை வச்சிருக்கிறாரு. ஆமென். அது என்ன இடமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு முக்கியமான இடம் வச்சிருக்காரு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏறக்குறைய 300 வாட்டி அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள்ல 300 வாட்டி எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுகளும் சரி, புதிய ஏற்பாடுகளும் சரி, நீங்க பார்க்கும் பொழுது அநேக நேரங்களிலே இந்த வார்த்தை, இந்த இடம் ஒரு முக்கியமான இடம் ஆண்டவர் பாருங்க அவரோட பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிறாரு. அது 300 வாட்டி எழுதப்பட்டது. 300 times it is written in the Bible, this word, this place. Okay, this particular place which is called என்ன வர்க்கம் நினைக்கிறீங்க? என்ன வர்க்கம் நினைக்கிறீங்க? இந்த பூமியில ஒரு இடம் வச்சிருக்காரு. நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு கடந்து போகணும். சில பேர் நம்ம கடந்து போகணும், இல்ல சில பேர் கடந்து போயிட்டு இருக்கோம். அது ஒரு முக்கியமான இடத்துல, ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? சில பேர் நீங்க இன்னும் கடந்து போகல, மிக சீக்கிரம் கடந்து போவீங்க. ஆனா சில பேர் வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்க, இன்னமும் கடந்து போயிட்டு இருக்கீங்க. அந்த முக்கியமான இடத்துல நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க. You are going through this place, this particular place in your life. ஏன்னா ஆண்டவரே அந்த இடத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறாரு. அவர்தான் உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருக்கிறார் அந்த இடத்துக்குள்ள. நீங்களா போல, புரியுது உங்களுக்கு? இந்த இடத்துக்கு நீங்களா போல, ஆண்டவரே கொண்டு போய் விட்டுருக்கிறார் அந்த இடத்துல. இந்த இடத்துல இருந்து நீங்க மீட்டு வந்தாதான், நீங்க போயிட்டு வந்தாதான் நீங்க எப்படியாய் மாற முடியும்? கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முடியும். நீங்க தரமாய் வர முடியும். ஆமென். குவாலிட்டியா வர முடியும். ஆண்டவருக்கு விருப்பமான பிள்ளையா நீங்க மாற முடியும். அவருக்கு ஏத்த மாதிரி நீங்க மாற முடியும். தரமாய் வர முடியும். ஆனா இந்த இடத்துக்கு எல்லாரும் போயிட்டு தான் வரணும். இந்த இடத்துக்கு போயிட்டு தான் வரணும். அது வந்து உபத்திரம் வந்து நம்ம கடந்து போகிற உணர்வு, சரிங்களா? உணர்ச்சி. ஆனா இது வந்து இடத்தை குறித்து பேசுறேன். ஒரு இடம் பைபிள்ல வந்து ஒரு இடம். ஆனா நீங்க நானும் மறைமுகமா காணாத அந்த இடத்துக்கு நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். பைபிள்ல நீங்க பாத்தீங்க, முன்னே அந்த இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு ஆண்டு கொண்டு போய் விட்டுருவாரு, அந்த இடத்துக்கு நீங்க கடந்து போகணும். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு போக தேவையில்ல, அந்த வாழ்க்கையில கடந்து போகிற காரியம் தான் வந்து அந்த இடம். என்ன வரும் நினைக்கிறீங்க? யோசிங்க, நல்லா யோசிங்க. மாத்தி யோசிக்காதீங்க, நல்லா யோசிங்க. என்ன வரும் நினைக்கிறீங்க? 300 வாட்டி பைபிள் எழுதி இருக்கு இந்த இடம். வனாந்திரம், ஆமென். வில்டர்னஸ், ஆமென். ஆமென். உங்களுக்கு எனக்கு ஆண்டு ஒரு சூப்பரான இடம் வச்சிருக்காரு, வில்டர்னஸ். அப்படினா என்னது? வனாந்திரம். ஆமென். நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னாக்கா, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல எல்லா கர்த்தரோட பிள்ளைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா கர்த்தரோட பிள்ளைகளும் ஆண்டவர் எங்க கொண்டு போய் விட்டுருவாரா? எங்க கொண்டு போய் விட்டுருவாரா? எந்த இடத்துல கடந்து போகணுமா? வனாந்திரத்துல கடந்து போக வேண்டும் வாழ்க்கையில. ஆமென். கன்ஃபார்ம், நிச்சயமா 100% நம்ம எல்லாரும் வில்டர்னஸ் குள்ளாக போக வேண்டும் வாழ்க்கையில. ஆமென். சில நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, ஆனா சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன். எக்ஸோடஸ், யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. ஓகே. இப்போ இந்த வில்டர்னஸ் சொல்லும் பொழுது, வனாந்திரம் சொல்லும் பொழுது நீங்க டெசர்ட்டுக்கு போக தேவையில்லை. You don't have to go wilderness. Your life itself is already going through that wilderness. உங்க வாழ்க்கை, நீங்க என்ன கடந்து போயிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கையில? இப்ப நீங்க என்ன கடந்து போயிட்டு இருக்கீங்க? லைஃப்ஸ் ப்ராப்ளமா, ஃபேமிலி ப்ராப்ளமா, வொர்க் ப்ராப்ளமா? என்ன ப்ராப்ளம்? மெயினா ப்ராப்ளம். ஓகே, என்ன ப்ராப்ளம் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? லோன்லினஸா? என்ன? You just naming what are the problem that you are going through personally. தனிப்பட்ட முறையில என்ன பிரச்சனை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க? You just name it, that is your wilderness. ஆமென். புரியுதவங்க ஆமென் சொல்லுங்க. புரியாதவங்க ஆமென் சொல்லுங்க. அப்பா நல்ல யாரும். ஓகே, எல்லாரும் இந்த வில்டர்னஸ் குள்ளாக, இந்த வனாந்தரத்துக்குள்ளாக நம்ம போக வேண்டும். ஆமென். ஆண்டவர் அலோவ் பண்ணுவார், ஆண்டவர் கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவார். ஆனா விட்டுட்டு வந்துட மாட்டாரு, சரியா? விட்டுட்டு வந்துட மாட்டாரு, உங்களோடு இருப்பார். ஆமென். ஆனா நிச்சயமா இந்த வில்டர்னஸ் குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். ஓகே, யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் வசனம் 21, 22. எடுத்தவங்க சத்தமா சுத்தமா வாசிங்க. அவர்கள்
பகலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலாகி மோசே கொண்டு போறாரு. எங்க கொண்டு போறாரு? இல்ல முதல்ல எங்க கொண்டு போறாரு? அவரோட நோக்கம் என்ன? மோசே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க சிக்கி கொண்டு இருக்கிறாங்க? எங்க மாட்டி கொண்டு இருக்கிறாங்க? எகிப்துல மாட்டி கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, ஒரு பாண்டேஜ்ல இருக்கிறாங்க, ஸ்லேவ்ல இருக்காங்க, அடிமையா இருக்காங்க. அதுல இருந்து விடுதலாகி அவர் எங்க கொண்டு போய் எங்க கொண்டு போனோம்? அவர்களை எங்க கொண்டு போனோம்? எங்க கொண்டு போனோம்? வாக்குத்தத்தம் பண்ண அந்த இடத்துக்கு கொண்டு போய் விட வேண்டும். ஓகே, எந்த இடத்துக்கு ஆண்டவர் prepare பண்ணி வச்சிருக்காரோ that is called the promised land. ஓகே, எந்த இடம் ஆண்டவர் சொன்ன இடம், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி விட்ட அந்த இடம் ஆண்டவர் அந்த இடத்துல வச்சிருக்காரு. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு போய் அங்க போய் விட. சரிங்களா? அப்ப ஸ்லேவரியில இருந்து, அடிமைத்தனத்தில இருந்து ஆண்டவர் விடுதலையான ஒரு வாழ்க்கையை வாழ, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் ஒரு இடத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. ஆமென். அது எப்ப ஆயத்தம் பண்ணி வச்சாருனாக்க ஆபிரகாம் காலத்திலே ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? பாருங்க, இவன் ஆபிரகாம் கூட பாருங்க, ஆண்டவர் உடனே பாருங்க திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து, God selected Abraham out of nowhere. ஓகே, ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து, இது நீங்க உடனே நீங்க ஆதியாகமத்துக்கு நீங்க போகலாம். You can quickly go to Genesis chapter 12 verse 1 to 7. ஓகே, ஆதியாகமத்துக்கு நீங்க போலாம். நிறைய வசனங்கள் கொடுக்க போகிறேன், நீங்க எழுதி வைங்க, வீட்ல தியானம் பண்ணுங்க. இது முக்கியமான ஒரு சத்தியம். இது தெரிந்தவர்கள் நீங்க விடுதலையோட வாழலாம். ஆமென். நீங்க அர்த்தத்தோட வாழலாம். You can live a meaningful life. You will know what God is doing right now in your life. உங்களுக்கு புரியும் இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்து கொண்டிருக்கிறார், எந்த இடத்துக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு புரியும். அப்ப அர்த்தமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழலாம். ஆமென். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 ல இருந்து 7 ல வாசிச்சீங்கன்னாக்க முதல்ல அந்த 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ ஒரு தேசத்தையும் நிலத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு, திடீர்னு ஆண்டவர் ஆபிரகாமை எழுப்பி என்ன சொன்னார்? ஆபிரகாம் கிட்ட உடனே எழுந்து எங்க போ, எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போன்னு சொல்றாரு. ராமவல்லி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் நானு. ஆண்டவர் சடன்லி ஆபிரகாமை எழுப்பி, ஆபிரகாம் இந்த இடத்துல இருக்காத, இது உன்னோட இடம் இல்ல, ஆண்டவர் இன்னொரு இடம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக சொன்னாரு. அந்த இடம் போவதற்கு முன்பதாகவே எதுல கடந்து போய் கொண்டிருந்தார்கள்? அந்த இடத்துக்கு போவதற்கு முன்பதாகவே they were in a journey, ஒரு பயணத்தில் இருந்தார்கள். அவன் உடனே போய் சேரல, ஒரு பயணத்தில் இருந்தார். அதுதான் வனாந்திரம். இவன் ஆபிரகாம் கூட வனாந்திரத்துக்குள்ளாக கடந்து போயினார், அந்த இடத்துக்கு போய் சேர. ஆமென். எந்த இடம் ஆண்டவர் அந்த இடத்துக்கு போக சொன்னாரோ அந்த இடத்துக்கு போறதுக்கு எந்த வழின்னு சொன்னா வனாந்திரம், the wilderness, the path of wilderness. அந்த வனாந்திரத்துக்குள்ளாய் போகும்பொழுது தான் ஆண்டவர் அந்த இடத்தை காட்டினார். அந்த இடத்தை காட்டினார். அதுதான் கானாவூர், the Canaan, the land of Canaan. அது ஆபிரகாம் காலத்துல. அது முடிஞ்சு பிற்பாடு நீங்க பாருங்க மோசே காலத்துல ஆண்டவர் பாருங்க ஆபிரகாம் காலத்துல ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் லேண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. புரியுது உங்களுக்கு என்ன சொல்றாரு? அங்க என்னோட ஜனங்கள் சந்தோஷமாய் வாழ வேண்டும், ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும், விடுதலையோடு வாழ வேண்டும் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை தேர்ந்தெடுத்து அவரு கூட அந்த வனாந்திரத்துக்குள்ளாக கொண்டு போய் ஆண்டவர் அந்த இடத்தை ப்ரிப்பேர் பண்ண ஆண்டவர் ஒரு காலகட்டம் ஆண்டவர் நியமித்தார். ஆமென். ஆபிரகாம் காலகட்டத்துல அப்ப இது முடிந்த பிற்பாடு நீங்க பாருங்க அதே இடம் கானாவூர் பாருங்க, இது முடிந்த பிற்பாடு மோசேயோட காலம் வரும் பொழுது ஆண்டவர் பாருங்க ஆபிரகாம் அந்த இடத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. ஆனா அங்க யாரும் இல்ல, ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. இப்ப ஆண்டவர் மோசேயை தேர்ந்தெடுத்து ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய ஜனங்களை விடுதலை செய்து மறுபடியும் அந்த வனாந்திரத்துக்குள்ளாக இங்க என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. மறுபடியும் அந்த வனாந்திரத்துக்குள்ளாக கொண்டு போதான் ஆண்டவர் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போய் ஜனங்களை விடுறாரு பாருங்க. அப்புறம் அந்த காலகட்டம் பாருங்க, அந்த காலகட்டம் உடனே போய் சேர்ந்துட்டாங்களா? உங்ககிட்ட கேட்கிற உடனே போய் சேர்ந்துட்டாங்களா? உடனே போய் சேர்ந்துட்டாங்களா? ஆபிரகாம் போயிட்டு ஆண்டவர் அந்த இடத்தை ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. இப்ப ஜனங்களை போய் அங்க போய் அனுப்ப, ஜனங்களை போய் சேர்க்க, கர்த்தருடைய ஜனங்களை போய் சேர்க்க, அந்த ப்ராமிஸ் லேண்ட்ல போய் சேர்க்க. ஏன்னா அடிமைத்தனத்துல இருக்காங்க.
they have to go through wilderness. There's no other way. வேற வழி இல்ல. They have to go through wilderness. Amen. ஆனா ஆபிரகாம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா how many years போடல, how many months போடல, how many days போடல, but Abraham has to go through that wilderness to reach that place, and Moses also had to bring the people through the wilderness to reach that person. எத்தனை காலகட்டம்? எத்தனை வருஷம்? 40 வருஷம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனங்கள் வனாந்திரத்துல 40 வருஷம் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சுகசா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? ரொம்ப நல்லா இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? கர்த்தருடைய ஜனங்கள் வந்து வனாந்திரத்துல எப்படி இருந்தாங்க? அங்க வனாந்திரம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? வாட் இஸ் wilderness? அங்க என்ன இருக்கு? என்ன இருக்கு? நெஸ்டோ இருக்கு. என்ன இருக்கு? புட்சா இருக்காங்க. வேற என்ன இருக்கு? ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டீங்க இருக்காங்க. சீன ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. அவவே சாப்பிடலாம். ஸ்டீல் ஃபிஷ். என்ன இருக்காங்க? wilderness is zero place. Zero. ஒண்ணுமே இல்லங்க. ஃபுல்லா எப்படி சுத்தினாலும் என்னது? மண்ணுதான். ஆமென். ஒரு செடி கொடி கூட இல்ல. ஆமென். ஆனா ஏன் ஆண்டவர் வந்து அந்த wilderness-க்குள்ளாக ஆண்டவர் கொண்டு போறார்? Why God must bring his people through the wilderness? Why? இதனால ஆண்டவர் அந்த வனாந்திரத்தில் கொண்டு போய் கூட ஆண்டவர் சும்மா விடலங்க. இங்க பாருங்க, மறுபடியும் எக்ஸோடஸ்க்கு வருவோம். ஓகே, ஜஸ்ட் வந்து ஸ்மால் இல்லஸ்ட்ரேஷன். இப்போ மறுபடியும் அந்த எக்ஸோடஸ்க்கு வருவோம். 13ஆம் அதிகாரம் வசனம் 21 22ல இப்ப எல்வின் என்ன வாசிச்சானாக்கா, பகலிலே ஆண்டவர் எப்படி இருந்தாரா பாருங்க. ஆண்டவர் வில்டர்னஸ்ல போயிட்டு ஆண்டவர் சொன்ன, மோசே என்ன பண்ணு, உனக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கிறேன், நீ வந்து ஜனங்களை போய் சேர்த்து எப்படி போய் சேர்க்கறீங்க அது உன் பசாய். எப்படி சொன்னாரா? மோசே இங்க பாரு, உனக்கு ஒரு வேலை கொடுக்குறேன், நீ என்ன செய்யறியோ ஏது பண்றியோ எனக்கு தெரியாது. பாஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. நீ தலைகளை நிக்கிறியோ, இந்த மொபைல் மாதிரி தூக்குறியோ, ஓகே, அது வந்து நான் கண்டுக்க மாட்டேன். ஆனா கொடுத்த வேலையை முடிச்சிருக்கோம். அது வந்து பாஸ். ஆனா ஆண்டவர் பாஸ் இல்ல, ஆண்டவர் நல்ல லீடர். ஆமென். பாஸ் வந்து கமாண்ட் பண்ணுவாங்க, லீடர் வந்து நடத்துவாங்க. ஆமென். This is how you do it அப்படின்னு சொல்லிட்டு லீடர் அதை டீச் பண்ணுவாங்க. பாஸ்னா வந்து give orders. ஓகேவா? பாருங்க, மோசே கிட்ட அப்படி சொல்லல, நீ போய் எப்படியாச்சும் போய் சேர்த்துடலாம், எனக்கு தெரியாது, நீங்க போற வழியிலே செத்து போறீங்களா, ஓகே, எனக்கு தெரியாது, நான் கண்டுக்காம இருக்க போறேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் வனாந்திரத்து மூலமா ஆண்டவர் கொண்டு போனாரு. வனாந்திர பாதையில ஆண்டவர் கொண்டு போனாரு. ஆனா ஆண்டவர் அவங்களை சும்மா விடல, அனாதையா விடல. ஆண்டவர் எப்படியா இருந்தாரா? அவங்களோட எப்படியா இருந்தாரா? அங்க ஒண்ணும் இல்லைங்க, அந்த வில்டர்னஸ்ல ஜீரோ. ஆனா ஆண்டவர் அவங்களோடு இருந்தாரு அப்படின்னு இந்த வசனத்துல எழுதிருக்கு. வனாந்திர பாதையில நீங்க நானும் அந்த ப்ராப்ளம்க்குள்ளாக போய் கொண்டு இருக்கிறோம். ஆனா பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நீங்க நினைக்காதீங்க நீங்க தனிமையில போயிட்டு இருக்கீங்க, நான் லோன்லினஸ்ல போயிட்டு இருக்கேன், எனக்கு யாரும் இல்ல, நம்ம தனிமையில போயிட்டு இருக்கோம், தனிமையில கடந்து போயிட்டு இருக்கோம், பிரச்சனையே என் கண்ணீர் யார் அறிவோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சில நேரத்துல வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் நீங்க அழுது கொண்டு இருக்கலாம். நீங்க ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா பேசிக் கொண்டு இருக்கிறாரு. எஸ், இந்த வனாந்திரத்து பாதைக்குள்ள நீ போய் தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இதை மிஸ் பண்ண முடியாது, எல்லாம் வில்டர்னஸ்க்குள்ளாக போக வேண்டும். ஆனா என்ன ஸ்பெஷல் சொன்னாக்கா, நான் உன்னோடு இருக்கிறேன். அவன் எப்படி இருந்தாரா? பகலிலே அக்னி ஸ்தம்பமா, மேக ஸ்தம்பமா, பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவினிலே அக்னி ஸ்தம்பமாக அவளுக்கு முன்னே சென்றாராம். எப்படி இருக்கிறது? அவன் அவளோடு இருந்தார். அவன் அப்புறம் இந்த வனாந்திரத்தில் என்னென்ன அற்புதம் நடந்துச்சு சொல்லுங்க பாருங்க. என்னென்ன அற்புதம் நடந்துச்சு? பசிக்கும் போது என்ன வந்தது? மண்ணா வந்து விழுந்தது. பாருங்க, வனாந்திரத்துல ஆண்டவர் வந்து உணவை கொடுத்தார், உணவு கொடுத்தார், தேவைகளை சந்தித்தார். வேற என்ன நடந்தது? வேற என்ன நடந்தது? யாருக்கு தெரியும் வனாந்திரத்துல என்ன நடந்துச்சு? யாருக்கு இந்த கதை தெரியும்? நீங்க இந்த வனாந்திரத்துக்குள்ள போனாதான் கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்க முடியும். ஆண்டவர் அந்த வனாந்திரத்துக்குள்ள நடத்துறேன்னு சொன்னாக்க ஒருபோதும் யாரும் ஆண்டவர் உங்களுக்கு தெரியாது, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யவே முடியாது.
God cannot do miracle if you are not in the place called wilderness. புரியுதா என்ன சொல்ல வரேன்? நீங்க wilderness குள்ள இல்லைன்னு சொன்னாக்க no miracle, nothing will happen. Because no chance for God to do anything for you. நீங்க தான் நல்லா சொகுசா இருக்கீங்க, நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கீங்க. சோ இந்த ஆண்டவர் வந்து இந்த டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு கொண்டு போய் உங்களை என்ன பண்ணணும்? ஆண்டவர் உங்களை நடத்தணும். அதே சமயத்துல அவரோட மகிமையை வெளிப்படுத்தணும். பாருங்க, இந்த வனாந்திரத்துல இந்த ஆண்டவர் பாருங்க, எகிப்துல இருக்கும்போது ஆண்டவர் எந்த அற்புதமும் செய்யல. கட்டப்பட்டு இருந்தார்கள், அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். ஆனா இந்த வனாந்திரத்துல போகும் பொழுது அந்த ப்ராமிஸ் லேண்ட் போகும்போது அந்த போற பாதையில ஆண்டவர் நிறைய அற்புதம் செஞ்சாரு. மன்னா கொடுத்தாரு. ஆமென். வயிறு நிறைய ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாப்பாடு கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியுமா? இந்த 40 வருஷம் சட்டை வளர்ந்துச்சான், சில்வார் வளர்ந்துச்சான், சப்பாத்து வளர்ந்துச்சான். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா இந்த கதை உங்களுக்கு? சட்டை, சில்வார், சப்பாத்து தன்னாலே வளர்ந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க வந்து போயிட்டு ஐயோ பையன் வளர்ந்துட்டான்னு சொல்லிட்டு போய் சட்டெல்லாம் போய் ஷாப்பிங் பண்ண போய் தேடல. அங்க வந்து ஏகன் மால் கூட இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் கூட இல்ல, லசாடா ஒன்றும் இல்ல. என்ன நடந்துச்சுன்னா ஒரு அற்புதம், மிகப்பெரிய அற்புதம், சொல்ல முடியாத அளவுக்கு அற்புதம். இது சயின்டிபிக்னால ப்ரூவ் பண்ண முடியாது. சட்டை வளர்ந்துச்சு, துணி வளர்ந்துச்சு. எந்த அளவுக்கு ஜனங்கள் 40 வருஷம். இப்போ வந்து ஒரு குழந்தைன்னு சொன்னாக்கா 40 வருஷம் ஆயிடும். அம்மா வழியா ஒரு குழந்தை வளர்ந்துட்டு போதுன்னு சொன்னாக்கா 40 வருஷம் போய் சேர்றதுக்கு. அப்ப அந்த குழந்தை 40 வருஷம். அப்ப அந்த ஆளுக்கு வந்து 50 வயசுன்னு சொன்னா 40 வருஷம் கூட்டிட்டு பாத்தீங்கன்னா 90 வயசு. அம்மா வழியா அப்ப சட்டை முக்கியமா நான் பிள்ளைங்களை குறித்து பேசுறேன். பிள்ளைங்க ஒரு சட்டை வளர வளர என்ன ஆயிரும்? கிழிஞ்சிடும், ஹல்க் மாதிரி. அம்மா வழியா. ஆனா என்ன நடந்துச்சுன்னா ஒரு அற்புதம் நடந்துச்சு. சட்டை வளர்ந்துச்சா, துணி வளர்ந்துச்சா. Not only the people grow, the clothes also grow. சட்டை வளர்ந்துச்சு, சில்வர் வளர்ந்துச்சு, சப்பாத்து வளர்ந்து அவங்களோட சேர்ந்து வளர்ந்துச்சு. இது மிகப்பெரிய அற்புதம் தானே. அப்ப இந்த அற்புதம் ஆண்டவர் எங்க செஞ்சாரு? இந்த அற்புதம் ஆண்டவர் எங்க செஞ்சாரு? மன்னா கொடுத்தது, மேக ஸ்தம்பமா போனது, பாதுகாப்பா இருந்தது, அவங்களுக்கு கண்காணித்தது, அவங்களுக்கு அற்புதம் செய்தது. எங்க? எந்த இடத்துல? எந்த இடத்துல? நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த இடத்துல ஆண்டவர் இந்த அற்புதங்களை செஞ்சாரு? வனாந்திரத்துல ஆண்டவர் அற்புதங்களை செஞ்சாரு. ஆமென். Wildernessல ஆண்டவர் இந்த miracle செஞ்சாரு. Only God can do miracle in the wilderness for you. The wilderness is your problem. Amen. Amen. In the midst of your problem, God can do miracle. Amen. Amen. ஆமென் சொல்லுங்க. என்னோட இருக்கீங்களா? அடுத்து நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து 20 வரை. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 14 to 20. 14 to 20. வாசிங்க. இப்போ இன்னொருத்தர பார்க்கலாம். 300 வாட்டி எழுதி இருக்கு. சில எக்ஸாம்பிள் நான் கொடுக்கிறேன். யாரெல்லாம் வில்டர்னஸ்ல இருந்திருக்கா before their promotion. Before they could get their solution and their promotion, they have to go through this wilderness. Another person நம்ம பார்க்கிறோம். First Abraham பார்த்தோம். அப்புறம் மோசஸை பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்தோம். அடுத்து யாரை பார்க்க போகிறோம்? ஒரு ராஜாவை பார்க்க போகிறோம். Before he can be a king, தாவீது ராஜா ஆவதற்கு முன்பதாகவே அவன் எங்க இருந்தான்? Where was he before he became a king? எங்க இருந்தான்? ஓகே, வாசிங்க. 14 20 வரைக்கும் வாசிங்க. அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது பாருங்க. அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது? நல்ல கவனமா கேளுங்க. தாவீது கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ தாவீது டேவிட் எங்க இருந்தாரு? எங்க இருந்தாரு டேவிட்? அப்ப டேவிட் ராஜா ஆயிட்டாரா? கிங் ஆயிட்டாரா? சராசரி ஒரு மனுஷனா தான் இருந்தாரு. ஓகே, இப்போ யார துரத்திக்கிட்டு இருக்கா? டேவிட் யார் துரத்திக்கிட்டு இருக்கா? அப்ப அந்த காலகட்டத்துல தாவீது ராஜா ஆவதற்கு முன்பதாகவே யார் ராஜாவா இருந்தா? சவுல் ராஜாவா இருந்தாரு. பொறாம வந்தனால, ஜெலசி வந்தனால என்ன பண்ணிட்டாரு?
இவனை கொல்லணும்னு சொல்லிட்டு இவனை மர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு துரத்திட்டு இருந்தாரு. டேவிட் அந்த நியூஸ் கேட்டு போய் எங்க போய் ஒளிஞ்சிட்டாரு. அந்த வேர்ட் கிளியரா போட்டிருக்கு, wilderness போட்டிருக்கு. டேவிட் was in a wilderness, hiding somewhere. எங்க ஒளிந்து கொண்டிருந்தா? ஏன் ஒளிந்து கொண்டிருந்தா? ஏன்னா சவுல் வந்து ஆட்களை அனுப்பி எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி, கொலை பண்ணணும்னு சொல்லி டேவிட். So what was David's situation now? டேவிடோட சிச்சுவேஷன் என்ன? டேவிடோட சிச்சுவேஷன் உயிருக்கு பயந்து, ஏன்னா எனி டைம் கொலை பண்ணிடுவாங்க டேவிட். ஆமென். எனி டைம் டேவிட் கொலை பண்ணிடுவாங்க. இப்ப டேவிடோட சிச்சுவேஷன் பாருங்க. நீங்க எல்லாம் நம்ம வாசிக்கிறோம், ஓ தாவீது பெரிய ராஜா, அரசாங்கமே அவன் கையில தான், the whole government அவன் கையில தான். ஆமா இல்லையா? இன்னைக்கு நம்ம சுல்தான் பாக்குறோம், அவங்க பாக்குறோம். ஆமா இல்லையா? இன்னைக்கு இந்த மலேசியாவே என்ன பண்றாரு? ஆட்சி ஆள்றாரு. அதே மாதிரி தான் தாவீது பாருங்க, அந்த ஹோல் இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் தாவீது தேர்ந்தெடுத்தாரு ராஜாவாக. ஆனா உடனே ராஜாவாயிட்டானா? ஆண்டவர் சொன்னது நீ ராஜா ஆவே அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து மாட்டுக்கொட்டாயில இருந்த, நீ வந்து ஆட்டுக்கொட்டாயில இருந்த, நீ ஆட்டு வளர்த்துட்டு இருந்த, ஆண்டு ஒன்று தேர்ந்தெடுத்தாரு. உடனே ராஜாவாயிட்டாரா? என்ன கடந்து போனா? What was his situation? டேவிடோட சிச்சுவேஷன் உயிருக்கு பயந்து கொண்டிருந்தான். தாவீது ராஜா ஆவதற்கு முன்பதாகவே அவன் உயிருக்கு பயந்து கொண்டிருந்தான். ஏன்னா சவுல் wanted to murder him. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னொரு வார்த்தை பாருங்க, அங்க போட்டிருக்கு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரா? அந்த வசனத்தை ஒரு வாசிங்களே. தாவீது வனாந்தரத்தில் இருக்க அனுதினமும் கொலவெறி. என்ன வெறி? கொலவெறி. என்ன போட்டுருக்காங்க? அனுதினமும் கொலவெறியோட தேடிட்டு இருக்க. எங்க இந்த தாவீது கொலை பண்றதே சரி இன்னைக்கு அவனை. என்ன பண்ணீங்க? இப்போ ஒரு வார்த்தை வச்சாங்க, தேவன் அவனை அவன் கையில, யார் கையில? ஒப்பு கொடுக்காதபடிக்கு. Now you tell me, அந்த ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? தாவீது கூட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? அம்மோன் விடல, தாவீது அப்படி இருந்து கூட even God allowed this situation. ஓடினோம், சவுல் வந்து இவனை துரத்தணும், கொலை பண்ணணும்னு சொல்லி ஆண்டவர் அலோவ் பண்ணார் இந்த சிச்சுவேஷனை. ஆண்டவர் கூட இருந்தாரு. பைபிள்ல நான் அழகா ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். God didn't allow David to be caught by Saul. பாருங்க, அது மட்டும் ஆண்டவர் அலோவ் பண்ணல. But God was with him. ஆண்டவர் தாவீது கூட இருந்தாரு. அதனால தான் முழுக்க தேடி கண்டுபிடிக்க முடியல. இங்க தான் இருக்கான், ஆனா கண்டுபிடிக்க முடியல. கண்ணுக்கு தெரியல. யார் மறைச்சது? சிச்சுவேஷன் யார் அலோவ் பண்ணது? ஆண்டவர் நினைச்சாக்க சவுல் எப்படியாவது மண்ட கல்வி அவனை துர்க்கனாக்கி அவனை அனுப்பி விட்டுருக்கலாம் தானே? அம்மா இல்லையா? செஞ்சிருக்கலாம் தானே? அவனை துர்க்கனாக்கி அனுப்பி விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவர் அதை செய்யல. ஆண்டவர் அப்படியே அலோவ் பண்ணாரு. ஓகே, never mind, I give you some time, you go and find David. GPS location அனுப்பி விட்டாரு, பேஸ் அனுப்பி விட்டாரு. ஆனா அங்க போயிட்டு you have already arrived to your location. பார்த்தா ஒண்ணுமே இல்லை. already arrived to your destination. அதான் சொல்லுது, பேஸ் எப்படி சொல்றோம்? Reach. So reach. You already reached your destination. அவங்க பார்த்தா எவனும் காணோம், எவனுமே இல்ல. ஆமா இல்லையா? தேடி பைபிள் போட்டிருக்கு, அனுதினமும் சவுல் வந்து தாவீதை தேடி கண்டுபிடிக்க முடியல. ஒளிச்சு வச்சது யாரு? இவன் எப்படியாவது சவுல் கையில மாட்ட கூடாதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அங்க இன்டர்ஃபியர் பண்ணிருக்காரு. ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டாரு. ஆமா இல்லையா? இந்த தாவீதுக்கு வந்து உயிர் மேல் பயம் இருந்துச்சு, ஆனா உயிரை காப்பாத்துறது யாரு? இப்ப இந்த கேள்வி இருக்காரு உங்களுக்கு, ஏன் ஆண்டவர் வந்து இந்த சிச்சுவேஷன் அலோவ் பண்ணணும்? ஏன் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணணும்? You tell me why? இந்த சம்பவம் எங்க நடக்குதுன்னா வில்டர்னஸ்ல நடக்குது. Also wilderness. ஆண்டவர் எங்க கொண்டு போக மாட்டாரு. Wilderness, the spiritual meaning of wilderness is testing.
The spiritual meaning, testing. The spiritual meaning for wilderness is testing. Trials and testing. So ஆண்டவர் வந்து ஒரு ஆள் வந்து உயர்த்தணும்னு சொன்னா, ஒரு ஆண்டவர் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னு சொன்னாக்கா முதலாவது ஆண்டவர் வில்டர்னஸ்க்குள்ள கொண்டு போவார். Can you understand? Can you understand this? பைபிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? உனக்கு ப்ரமோஷன் உடனே வராது, பிளஸிங் உடனே வராது, பிரேக் த்ரூ உடனே வராது. ஆமென். எதுவுமே உடனே வராது. இந்த வில்டர்னஸ்க்குள்ள போகணும். ஆமென். இந்த வில்டர்னஸ்க்குள்ள போகணும். ஆனா இந்த காலகட்டத்தில் குறுகிய காலகட்டத்தில் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் அங்க இருந்தாங்க. ஓகேவா? இது அவங்களோட டைம். ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த டைம் 40 வருஷம். அதுக்குன்னு வந்து நீங்க நான் 40 வருஷம் காத்திருந்தாக்கா ஆல்ரெடி இன்னமும் காத்திருக்கோம். ஆமென். இன்னமும் காத்திருக்கோம். ஆண்டவர் அந்த அளவுக்கு கொண்டு போக மாட்டார். 40 இயர்ஸ் கொண்டு போக மாட்டார். ஆனா நமக்கு ஒரு குறுகிய காலம் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருஷம்னா உங்களுக்கு எனக்கும் ஒரு குறுகிய காலம் இருக்கு. அது வில்டர்னஸ்க்குள்ள நம்ம வாழ வேண்டும், இருக்க வேண்டும். ஆமென். ஆமென். அந்த வில்டர்னஸ்க்குள்ள நீங்க வாழ வேண்டும். அந்த வில்டர்னஸ்க்குள்ள அந்த வனாந்தரத்துக்குள்ள நீங்க இருக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் அம்போடு உங்களை விட்டுட்டு போக மாட்டார். ஆண்டவர் அங்க உங்க மூலமா செயல்பட ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உதவி செய்தாரு, மோசேக்கு ஜனங்களுக்கு உதவி செய்தாரு. இப்ப அடுத்து பார்க்கணும், டேவிட்க்கு உதவி செய்தாரு. எங்க உதவி செஞ்சாருன்னா வில்டர்னஸ்ல உதவி செஞ்சாரு. ஆமென். ஆமென். And there's nothing, God will give you everything. Amen. நல்லா எழுதுவீங்க. உடனே ராஜாவாக தாவீது உடனே ராஜாவாக அதுக்கு பிற்பாடு தான் நீங்க பாருங்க அவங்க ராஜாவாக. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய கதை. எத்தனை பேருக்கு இந்த கதை தெரியும்? அவங்க வந்து இந்த மாதிரிலாம் வாழ்க்கையில சம்பவித்தது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். Wilderness is a place of transformation, reformation, temptation, redemption for your promotion. Amen. Amen. So you have to go through transformation. பாருங்க, நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க போனீங்கன்னாக்க ஒரு ப்ராடக்ட் அவங்க விளையாடுறாங்க. இங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராடக்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராடக்ட் விளையாடுறாங்க, தரமா விளையாடணும்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன ப்ராசஸ் குள்ள கொண்டு போவாங்க? என்ன ப்ராசஸ் குள்ள கொண்டு போவாங்க? குவாலிட்டி கண்ட்ரோல். யார் சொன்னீங்க? குவாலிட்டி கண்ட்ரோல். ஓகே, வேற என்ன ப்ராசஸ் குள்ள அந்த ப்ராடக்ட் கொண்டு போவாங்க? வேற என்ன நிறைய செக்ஷன் இருக்குல்ல, நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல. ஒரு ப்ராடக்ட் கொண்டு போனோம் டக்குன்னு விளையாடிட்டு டக்குன்னு உத்தர மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு. அது கோ த்ரூ பண்ணாதான் அந்த ப்ராடக்ட் வெளியாக முடியும். ஓகே, அப்ப அந்த ப்ராசஸ் தான் ட்ரையல்ஸ் அண்ட் டெஸ்டிங். புரியுது உங்களுக்கு? அந்த ப்ராசஸ் குள்ள போய் தான் அந்த ப்ராடக்ட் வந்து தரமா இல்லையான்னு சொல்லிட்டு பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? சாப் பண்ணுவாங்க. என்ன சாப் பண்ணுவாங்க? அப்ரூவல் பண்ணுவாங்க. புரியுதா உங்களுக்கு? எலக்ட்ரிக் ஜாமானா அது வந்து சீலிங் அப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் குள்ள போகணும். அப்ப அந்த சாப் இருந்தாதான் அது வெளியாக முடியும், விற்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில சரி, நம்ம எல்லாம் கர்த்தருடைய ப்ராடக்டா இருக்கோம். ஹேண்ட்மேட் ப்ராடக்டா இருக்கும். ஆமா இல்லையா? ஹேண்ட்மேட் ப்ராடக்டா இருக்கும். சோ நம்ம எல்லாம் வந்து இந்த ப்ராசஸ்க்குள்ள கண்டிப்பா போய் ஆகணும். எந்த ப்ராசஸ்னா எந்த இடத்துல சொன்னா வில்டர்னஸ். ஆமென் சொல்லுங்க. வில்டர்னஸ். வில்டர்னஸ். ஆமென். வனாந்திரம். நீங்க अनेक பேர் இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில உங்களுக்கு எனக்கும் சரி நான் சொல்றேன், अनेक காரியங்கள் இன்னும் நிறைவேறல. ஆமாவா இல்லையா? अनेक காரியங்கள் இன்னும் நிறைவேறல. யாரு சொல்லுங்க? எல்லா காரியம் நிறைவேறிச்சு. கேக்குதுங்க? எல்லா காரியம் நிறைவேறிச்சு உங்க வாழ்க்கையில. எல்லா ஜெபமும் கேட்கப்பட்டுச்சா? எல்லா காரியம் நிறைவேறிச்சா? கேக்குதுங்க? பாப்போம். சொல்லுங்க. நிறைவேறிச்சா? ஏன் இன்னும் நிறைவேறல? ஏன் இன்னும் நிறைவேறல? நான் சொல்லிட்டாரு, வெளியாவே சொல்லிட்டாரு. பாருங்க, ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதே வந்து பாருங்க, ஜெனசிஸ்ல 12:1-7 நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வந்து எழுப்பி அந்த தேசத்துக்கு போக சொல்லி அதுக்கு பிற்பாடு பாருங்க பிளஸ் பண்ணுவாரு. என்ன பிளஸ் பண்ணுவாரு? என்ன ப்ராமிஸ் கொடுப்பாரு? ஆபிரகாமுக்கு வந்து என்ன ப்ராமிஸ் கொடுப்பாரு? என்ன ப்ராமிஸ் கொடுப்பாரு? அது ஒண்ணுல இருந்து வாசிங்களேன். என்ன ப்ராமிஸ் கொடுப்பாரு? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஸ்லைட்டா நீங்க ஒரு கிளான்ஸ்ல நீங்க பாருங்களேன். ஓகே, அதை நீங்க வாசிக்க தேவையில்ல. என்ன ஆசீர்வதிப்பாரு?
ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ ஜாம்பவானா இருப்பாய் அப்படின்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமா இல்லையா? மிகப்பெரிய ஆசீர்வாதம், பயங்கரமான ஆசீர்வாதம். ஆனா உடனே நிறைவேறிடுச்சா? சொன்ன கிட்ட நிறைவேறிடுச்சா? ஆபிரகாமுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் தானே, ப்ராமிஸ் வேர்ட் கொடுத்தாரு. ஓகே, இப்ப ஒரு மனுஷன் வந்து பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு மனுஷன்கிட்ட ப்ராமிஸ் பண்றாரு, ஐயா நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம், ப்ராமிஸ் வேர்ட். நீ பெரிய ஜாதியாவ, நீ ஆசீர்வாதமா இருப்ப. சொன்ன கேட ஆபிரகாம் ஆசீர்வாதம் மாறிட்டாரா? ஓகே, ஆசீர்வாதம் மாறிட்டார், டக்குன்னு மாறிட்டார் ஓவர் நைட்ல. ஆண்டவர் பாருங்க ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு, ஆனா உடனே நிறைவேறல. ஓவர் நைட் நிறைவேறல. எத்தனை நாட்கள் பிடித்தது? அதனால ஆபிரகாம் வந்து இங்க கடந்து போனோம், ஒரு வில்டர்னஸ்க்குள்ளாக கடந்து போக வேண்டும். to prepare the Canaan land. ஏன்னா பொறுப்பாடு மோஸ்ட்லி ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த இடத்துல. அவன் ஆண்டு ஒரு அரளை தேர்ந்தெடுத்தாரு. எங்க ப்ராசஸ் கூட கொண்டு போனான்னா ஒரு வில்டர்னஸ்க்குள்ளாக கொண்டு போனாரு. அப்புறம் ஆபிரகாம் கூட வந்து இந்த வனாந்தரத்துக்கு போய் பிற்பாடு தான் அவர் பிளெஸிங்கா மாறினாரு. ப்ராமிஸ், அந்த ப்ராமிஸை பெற்றுக்கொண்டாரு, அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டாரு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். After the wilderness தான் Abraham received the promise of God. Amen. Even Moses time கூட வனாந்தரத்துக்குள்ள போய் பிற்பாடு தான் அவங்க ப்ராமிஸ் லேண்ட் குள்ள போறாங்க. உடனே போல. ஆமென். அந்த வனாந்தரத்துக்குள்ள போய் தான் அவங்க வந்து சேர்ந்தாங்க. ஆனா அந்த வனாந்தரத்துல என்ன நடந்துச்சு? அற்புதங்கள் நடந்தது. ஆமென். ஆமென். உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 19, 20, 21. எனக்கு தெரியும் ஆண்டவர் நிச்சயமா ஒவ்வொரு உள்ளத்துல பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும். ஆண்டவர் முதலாவது என் உள்ளத்துல பேசின ஒரு காரியமா இருந்தது. இப்ப ஆண்டு உங்க மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன ஆண்டவரே, நீங்க ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டா பதில் கிடைக்கும். கேள்வி கேட்ட என்ன கேள்வி? என்ன ஆண்டவரே, இன்னும் சில காரியம் நிறைவேறாம இருக்கிறது, ஏன் ஆண்டவர் இவ்வளவு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, wilderness கொடுத்தாரு. Then I start to research about wilderness. Why Lord you are showing me about wilderness? What is that? You are trying to teach us. அநேக காலகட்டத்துல ஆண்டவர் பாருங்க இந்த ரிசர்ச் மூலமா ஆண்டவர் இந்த wilderness குறித்து ஆண்டவர் பேசும்பொழுது அப்புறம் கண்டுபிடிச்சா 300 வாட்டி இந்த wilderness குறித்து பைபிள்ல எழுதியிருக்கு. எல்லாரும் இந்த wilderness குள்ளாக கடந்து போக வேண்டும். ஓகே, இந்த வாசிங்க. உபாகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 19, 20, 21. தேவனாகிய கர்த்தர். ஓகே, எங்க ஊரை விட்டா ஓகே, ஓரே பண்ண ஒரு இடம். ஓகே, ஒரு ஊரை விட்டு ஓகே ஓகே பயங்கரமான ஆண்டவர் பாருங்க அந்த ஜனங்கள் என்ன சொல்றாரு, நீ எங்க கடந்து போகணுமா? அவங்க பாருங்க அந்த வார்த்தை பயங்கரமான வனாந்தரம். இங்கிலீஷ்ல போட்டு all that great and terrible wilderness. பயங்கரமான அந்த வனாந்தரத்துக்குள்ள நீ போக வேண்டும்னு சொல்லி ஜனங்கள்ட்ட சொல்றாரு. ஆமென். ஓகே, மறுபடியும் வசந்த வாசியா. தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுறாரு பாருங்க, நீ வந்து இந்த இடத்துல இருக்காத, இந்த ஊர்ல இருக்காத, உனக்கு இன்னொரு ஊர் வச்சிருக்கிறேன், அது நல்ல சிறப்பான ஊரு. இப்ப அந்த இடத்துக்கு நீங்க போகணும் ஆண்டு சொல்றாரு. ஆனா போறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு, you will go through a great wilderness. நீ பயங்கரமான ஒரு வனாந்தரத்துக்குள்ள நீ போவாய் அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே ஓகே, அப்பொழுது நான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் படையான 12 வசனம் வாசிங்க. 12 21 சரி 21. அந்த தேசத்தை உன் முன்பதாக வைத்திருக்கிறார். சொன்னபடியே என்னது? சொன்னபடியே. எப்போ சொன்னது? சொன்னபடியே நீ போய் அந்த இடத்தை சுதந்தரித்துக்கொள். Go and possess this land. This land belongs to you.
அப்பனா வந்து பாருங்க அந்த லேண்ட் சொல்லும்போது அந்த இடம் சொல்லும்போது அந்த ஆசீர்வாதமான ஒரு இடம் ஆண்டவர் சொல்றாரு. அது போய் நீ சுதந்திரத்துக்கோள், உன் ஆசீர்வாதம் உன்னுடைய ஆசீர்வாதம் நீ சுதந்திரத்துக்கோள். ஆனா உடனே போய் சுதந்திரிக்கல. எங்க கடந்து போணுமா? எங்க கடந்து போணுமா? பயங்கரமான வனாந்தரத்து உன் முன்னுக்கு நிக்கும். அது நீ கடந்து போ. நீ போய் சேர்ந்த கையோட உனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஆமென். அப்ப சேர்ந்தாங்க இல்லையா? அதான் மேட்ரு. சேர்ந்தாங்க இல்லையா? சேர்ந்தாங்க. ஏன் சேர்ந்தாங்க? ஏன்னா சொல்லும்போது ஒரு பயம் வந்துருக்குமா இல்லையா? பயங்கரமான வனாந்தரமா, மோசமான ஒரு வனாந்தரமா. ஐயோ, கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. புல்லரிக்குதே, புல்லுன்னு ஆடுதே, நெஞ்சு வெளியேற மாதிரி இருக்கு, பல்ல கொட்டுற மாதிரி இருக்கு. ஆமா இல்லையா? பயம். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு பயங்கரமான ஒரு வனாந்தரம். ஏன் அந்த ஜனங்க பயப்படாம போய் சேர்ந்துட்டாங்க? அந்த இடத்துக்கு பயப்படாம போய் சேர்ந்துட்டாங்க. போய் சேர்ந்து கூட ஆண்டவர் மறுபடியும் பேசுறாரு. இப்ப போய் don't possess the land. The land belongs to you. The property belongs to you. All this belongs to you. And எப்படி போய் சேர்ந்தாங்க? How come they are able to reach that place? எப்படி? பாதி வழியிலே ஏதாவது நடந்திருக்குமா இல்லையா? செத்து போயிருப்பாங்க. அம்மா வழியா இல்ல ஏதாவது நடந்திருக்கும். ஆனா எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. எல்லாம் ரீச் பண்ணிட்டாங்க. எப்படி? How come? சொன்னது யாரு? வந்து சொன்னது யாரு? யார் வந்து கட்டளையிட்டா? யார் வந்து கட்டளையிட்டா? Who came and spoke to them? Who came and spoke to them? யார் வந்து பேசுறது அவங்க கிட்ட? ஆண்டவர் தான் வந்து பேசுறாரு. ஆமா, ஆண்டவர் தான் நடத்தி இருப்பாரு. ஆண்டவர் தான் பேசுறாரு. அவர் பேசிட்டு நம்மள வந்து கட்டி விட்டோ இல்ல விட்டு போற தேவன் அல்ல, நம்மோடு சேர்ந்து நடக்கிற தேவன். ஆமென். அங்க ப்ராப்ளம் இருக்கு, அங்க பிரச்சனை இருக்கு, அங்க தடைகள் இருக்கு, ஹிண்ட்ரன்ஸ் இருக்கு, ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, பயங்கரமான காரியம் இருக்கு. But God will help you to overcome all this problem and you will able to reach your destination. அதான் மேட்டர். ஆமென். If God is with you, if God is with you, God is always with his people. ஆமென். நீங்கள் நான் அவரோட ஜனங்களா இருக்கோம். ஆண்டவரை abandon பண்ண மாட்டாரு, forsake பண்ண மாட்டாரு. அவர் வந்து wilderness குள்ள கொண்டு போவாரு, ப்ராப்ளம் குள்ள கொண்டு போவாரு, பிரச்சனைகளை கொண்டு போவாரு, டெம்ப்டேஷன் குள்ள கொண்டு போவாரு. ஆனா God will help you. God will rescue you. And God will make sure, he will really make sure you reach your destination. Amen. பேசந்தாங்களா இல்லையா? சேர்ந்தாங்களா இல்லையா? ஆண்டவர் ஹெல்ப் பண்ணிருப்பார்ல. ஆமென். இப்போ போய் உங்க ஆசீர்வாதத்தை போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. சொன்னாரா இல்லையா? Don't possess your land. Don't possess. Go enjoy. Amen. Amen. During wilderness, it is a great test of faith, trusting the Lord completely. இதுக்கு என்ன தேவை? நம்மளுக்கு ரெண்டு விதமான ஆயுதம் நம்மளுக்கு தேவை. இந்த process நம்ம கடந்து போகும்போது, இந்த wilderness குள்ளாக நம்ம கடந்து போகும்போது ரெண்டு டூல்ஸ் நம்மளுக்கு தேவை, முக்கியமான தேவை. அப்ப நிறைய அற்புதங்கள் நீங்க பார்க்கலாம். You are able to reach. சொன்னப்பட்ட காரியம் நிறைவேறும், நிச்சயமாய் நிறைவேறும். ஆனா ரெண்டு காரியம் நீங்க கடைபிடிக்கணும். ரெண்டு முக்கியமான காரியம் நீங்க கடைபிடிக்கணும். ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்கிறாரு. ஜனங்கள் கொண்டு போகும்போது ஆண்டவர் வனாந்தரத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்பார்த்தது என்ன? ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தாரு? என்ன எதிர்பார்த்தாரு? விசுவாசத்தை எதிர்பார்த்தாரு, நம்பிக்கை எதிர்பார்த்தாரு. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடைசியில என்ன பண்ணிட்டாங்க? போராளிகள் என்ன பண்ணிட்டாங்க? இல்ல, அவரு கொஞ்சம் அப்படியே மலைக்கு போனதையோட என்ன பண்ணிட்டாங்க? சரியா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. விசுவாச நம்பிக்கை இழந்து போனா ஆண்டவர் கோபம் அடைவார். ஆமென். அந்த ப்ராசஸ்ல நீங்க போகும்போது ஆண்டவர் அற்புதம் செய்யும் பொழுது ஆண்டவர் தூசிக்கிட்டே இருக்கணும். Thank you ஆண்டவரே, நீங்க நல்லவரா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசம் நம்பிக்கை இது ரெண்டு காரியம் ஆண்டவர் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். முழுமையா அவரை நம்புவது, கம்ப்ளீட்லி அவரை ட்ரஸ்ட் பண்ணுது. half இல்ல, 50% இல்ல, 60% இல்ல, 100% கம்ப்ளீட்லி. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியல, நான் வில்டர்னஸ்ல இருக்கேன், ஆனா என்னோட நீங்க இருக்கீங்க, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் போய் சேர்ந்துருவேன். சொன்னப்பட்ட காரியம் நிறைவேறும். எந்த பேருக்கு நம்பிக்கை இருக்கு? சொன்னப்பட்ட காரியம் நிறைவேறும் சொல்லி நம்பிக்கை இருக்கு. என்ன பைபிள் அப்படிதான் போட்டுருக்கு. நிறைய உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க. கடைசியா நம்ம ஹீரோ ஜீசஸ் பார்ப்போம். கடைசியா நம்ம ஹீரோ ஜீசஸ். அதுக்கு முன்ன வந்து இன்னொரு ஹீரோவை பார்த்துருவோம். ஓகே,
மேத்யூ 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. இந்த ஹீரோவை பார்ப்போம். இப்ப பழைய ஏற்பாடு முடிஞ்சிருச்சு, நம்ம எல்லாம் புதிய ஏற்பாடுக்குள்ள போவோம். வாங்க எல்லாம் போவோம், புதிய ஏற்பாடுக்குள்ள போவோம். லெட்ஸ் கோ டு நியூ டெஸ்டமென்ட் 3. Matthew, the Gospel of Matthew, chapter 3, verse 1. வாசிங்க. அந்த நாட்களிலே யோவான் ஞானஸ்நானம் எந்த வனாந்திரத்துல வந்து John the Baptist வந்து எங்க ஊழியம் செஞ்சிட்டு இருந்தாரு? Where was John the Baptist was doing ministry? எங்க John the Baptist யோவான் ஞானஸ்நானம் எங்க ஊழியம் செஞ்சு கொண்டிருந்தாரு? எங்க? வனாந்திரத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். என்ன ஊழியம் செய்து கொண்டிருந்தார்? மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க என்று சொல்லி அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். அப்ப அந்த வனாந்திரத்துல இன்னொரு காரியம் என்னன்னு சொன்னா, நம்ம மனம் திரும்ப வேண்டும். அந்த வனாந்திரத்துல wilderness also called a place of repentance. We need to change, we need to transform, and we need to repent while being in the wilderness. பாருங்க, இந்த message was preached. John the Baptist preached the message of repentance in the wilderness. நிறைய wilderness பாத்தீங்களா? நிறைய wilderness. ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா அந்த wilderness தேர்ந்தெடுத்திருக்காரு. A place of transformation. Amen. Amen. John the Baptist preached the gospel, the message of repentance in the wilderness. And many people repented and got baptized on that day. Amen. Amen. In the wilderness. Okay? இப்ப அடுத்தது நம்ம ஹீரோ வராரு. Jesus. நீ நினைக்காதீங்க ஜீசஸும் இந்த கோ த்ரூ பண்ணாரு. ஜீசஸும் கோ த்ரூ பண்ணாரு as a man. எங்க இருக்குது? Matthew chapter 4 verse 1. Matthew எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனம் 3. அப்பொழுது ஓகே, நல்லா இங்க கிளியரா போட்டுருக்கு. இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு எங்க கொண்டு விட்டாரா? ஆவியானவர் எங்க கொண்டு விட்டாரா? அங்கேயும் இயேசு சோதிக்கப்பட, இயேசு ஒரு ஊழியமே ஆரம்பிக்கல. அப்பதான் அவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு அப்பதான் அவர் வந்து போறாரு. 40 நாள் உபவாசம் எடுத்து பிற்பாடு அவர் போறாரு. இன்னும் ஊழியத்தை ஆரம்பிக்கல, எதுவுமே ஆரம்பிக்கல. பிசாசு எங்க கொண்டு போயிட்டாங்க? ஆவியானவர் எங்க கொண்டு போயிட்டாரு? சோதிக்கப்பட வனாந்திரத்துக்கு கொண்டு போயிட்டாரு. ஆமென். புரியுதா? இயேசு எந்த அளவுக்கு அற்புதம் செஞ்சாரு, எந்த அளவுக்கு பயங்கரமா காரியங்களை செஞ்சாரு. ஆனா என்ன அனுபவிச்சாரு அவரு? ஜீசஸ் என்ன அனுபவிச்சாரு? என்ன அனுபவிச்சாரு? இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஜீசஸ் மிராக்கிள் செஞ்சிட்டு இருக்காரு. ஆமா இல்லையா? அற்புதங்களை செஞ்சிட்டு இருக்காரு, ஹெல்ப் பண்றாரு. But what Jesus went through? Even Jesus went through. என்ன went through பண்ணாரு? Even Jesus went through his wilderness. அப்ப உங்களுக்கு எனக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல. ஜீசஸ் wilderness குள்ள போயிட்டாருனாக்க நீங்களும் நானும் கண்டிப்பா கடந்து போறோம். No excuse. It's a time of testing for us in the wilderness. Even Jesus had that experience. Jesus was tested in the wilderness by Satan. But Jesus won the battle, won the testing. And அப்புறம் அதுக்கு பிற்பாடு தான் ஆண்டவர் பயங்கரமான அற்புதங்கள் செஞ்சார். ஆமென். ஆமென். பாருங்க, நிறைய பேர் wilderness குள்ள போயிட்டு வந்திருக்காங்க. ஜீசஸும் கடந்து போயிருக்காங்க. சோ நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு எனக்கு wilderness இல்ல நினைக்கிறீங்களா? wilderness இல்ல நினைக்கிறீங்களா? இது முடிஞ்ச பிற்பாடு நான் சொல்றேன் உங்ககிட்ட, பைபிள் வச்சு சொல்றேன். இன்னைக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். இதை வச்சு நான் சொல்றேன். உங்களோட wilderness வந்து எப்போ முடிய போகுதுன்னு தெரியல. எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கு. எனக்கு ஒரு டைம் இருக்கு, உங்களுக்கு ஒரு டைம் இருக்கு. எல்லாருக்கும் ஒரே டைம் இல்ல. ஆமாவா இல்லையா? அந்த wilderness முடிஞ்ச கையோட ஃபுல்ஃபில்மென்ட் தான். ஆமென். என்ன நடந்துச்சுங்க? அந்த வனாந்தர பாதை முடிஞ்ச கையோட, அந்த வனாந்தர வாழ்க்கை முடிஞ்ச கையோட ஃபுல்ஃபில்மென்ட் தான், நிறைவேறுதான். ஆண்டவர் சொன்னாங்க அப்படியே நிறைவேறும். அப்படியே பெற்றுக்கொண்டிருக்கீங்க. ஆமென். ஆனா உடனே பெற்றுக்கொள்ள மாட்டீங்க அந்த wilderness. ஆமென். ஆமென்.
after the wilderness, it's time for you to receive your promotion and the solution for all your problems. Amen. Amen. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நானும் ஒரு wilderness குள்ள கடந்து போயிட்டு இருக்கோம். All of us are going through our own personal wilderness in our life. ஆமா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். நானே கை தூக்குறேன். நீங்க மனதளவே இல்லையா? என்ன பாஸ்டர் நான் ஐஸ் பண்ணி கொடுத்துக்குவேன். wilderness பத்தி பேசிட்டு இருக்கீங்க. சும்மா கால ஆட்டினாலே ஊன்னு சொன்னாலே எனக்கு பீஸா தான் வரும். அந்த பீஸா வச்சு அப்போ போறாங்க மூஞ்சில. ஆமென். நீங்களும் நானும், you and me and all the people of God are going through a certain wilderness in our life. Amen. And not to worry, God is with us. He's helping us. The only thing that we need, faith and trust. Amen. விசுவாசமும் நம்பிக்கை இருந்தாலும் போதும். அந்த wilderness time முடிஞ்ச எப்ப முடியும் தெரியாது. கொஞ்சம் பொறுத்துங்க. முடிஞ்ச அந்த வனாந்தர அந்த நம்ம குடும்ப பிரச்சனை, நம்ம தனிப்பட்ட பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒரு வனாந்தரம். ஒரு டைம் வச்சிருக்காரு. ஆண்டவரே அனுமதி கொடுத்திருக்காருங்க. அவரே கொண்டு போய் விட்டுருக்காரு உங்களுக்கு. ஆனா கூட இருக்கிற உதவி செய்யறாரு. இது முடிஞ்ச நீங்க சொன்னது நினைச்சது அப்படியே நிறைவேறும். அப்படியே நிறைவேறும். பெற்றுக்கொள்வீங்க. You receive your promise. ஆமென் சொல்றீங்களா? ஆமென். நான் சந்தோஷமா இருக்கேன் இத கேட்டு. நீ சந்தோஷமா இருக்கீங்களா? நான் சந்தோஷமா இருக்கேன். என்னோட வனாந்தரம் முடிஞ்ச பிறகு I will receive all the promises that God has promised me. உங்களுக்கு அது இல்லையா? அது சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? எதமே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். எதமே சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். When it is finished, you will receive all the fulfillment in your life. Your life will be the most beautiful life on this earth after the wilderness. Amen.